உண்மையான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பக்கூடிய எவரும் சத்தியத்தை கொண்டுதான் அந்த உண்மையை விரும்புகின்றார்கள். உண்மை என்றால் அதற்கு பொருள் என்ன? சத்தியம் என்றால் அதற்கான பொருள் என்ன? உண்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்து அனுபவித்து அதனுடைய சுகம் நான் உணர்ந்து விரும்ப ஆரம்பிக்கின்றேன். இதில் சுகம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, நன்மையாக இருக்கின்றது. உண்மைதான் எனக்கு வேண்டும் என்று விரும்பும்பொழுது உண்மையை நான் விரும்புகின்றேன். நான் ஒரு உண்மையை எனக்கு நன்மையாக அதனை பாவிக்கும் பொழுது என்னுடைய உணர்வுகள் கூறுகின்றன அந்த உண்மை என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்று. என்னுடைய சத்திய சான்று என் மனதில் இருக்கக்கூடிய உள்ளத்தினுடைய சாட்சியம் கூறுகிறது ஒவ்வொருவருக்கும் அந்த நன்மை உண்மையாக அவசியம் அறிய வேண்டும். நீங்கள் உண்மையையும் நன்மையையும் விரும்ப முடியுமே தவிர அவற்றை நீங்கள் அடைய முடியாது. அவை பார்க்கக்கூடிய பொருள்களில் இல்லை. நாம் வைத்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய சுகப்பொருள்கள் அனைத்துமே உண்மையை கொண்டிருக்குமானால் அவ்வளவும் எனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் சுகம் கிடைப்பதில்லை. எல்லா வசதிகள் இருந்தும் சுகம் கிடைப்பதில்லை. இப்பொழுது சத்தியம் நிறைவேறுகிறது. சுகப்பொருள்களில் உங்களுக்கு உண்மையும் இல்லை, நன்மையும் இல்லை. ஆனால் இறைவன் நாடினால் சத்தியமாக நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் அர்த்தமுள்ள வாழ்க்கை உண்டு. அதில் நீங்கள் நீடித்து நிலைத்து வாழ வேண்டும் என்ற அந்த சுகத்தோடு உணர்வோடு விரும்பி வாழக்கூடிய வாழ்க்கையை இறைவன் உங்களுக்காக அமைப்பான். அந்த இறை உணர்வுகளின் மீது நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய போக்குகளில் எவற்றையெல்லாம் சுகமாக காண்கின்றீர்களோ அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பாதீர்கள். உங்களுடைய தேடுதல்களிலிருந்தும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நீங்கள் அடைய பெற்றவை ஒருபோதும் உங்களுக்கு நிலைத்து உங்களோடு வரக்கூடிய அந்த சக்தியை இறைவன் அமைத்திருந்தால் தவிர உங்களுக்கு அது உபயோகப்படாது. இன்று வரையில் நாம் இங்கு வந்திருப்பதற்கான காரணம் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் வேண்டும் என்று விரும்புகின்றோம். அது உண்மை, அது சத்தியம். பொருள்களில் உங்களுடைய உடல் சுகங்களில் சுகப்பொருட்களை கொண்டு நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான உண்மையற்ற திருப்தியில் நாங்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஊருக்கு காட்ட முடியுமே தவிர உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் வைத்திருக்கக்கூடிய சுகப்பொருள்களிலிருந்து அவ்வளோ சுகமாக நான் வாழவில்லை. குடும்பம், மக்கள், உறவுகள், என்னுடைய பொருளாதாரத்தினுடைய நிறைவு எல்லாம் இருக்கின்றது, சுகமில்லை. சுகம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது, அது சத்தியம். அதில் உண்மையும் இருக்கின்றது. உண்மை என்று நீங்கள் நம்பக்கூடிய ஒவ்வொன்றுமே அசத்தியமாக மாறிவிடும். ஒரு நாள் அது இல்லை என்று ஆகும் பொழுது என்னுடைய அறிவு எனக்கான பலவீனம். என்னுடைய அறிவை கொண்டு நான் பார்ப்பது சுகவீனம். என்ற அறிவை கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கை இதுதான் என்று அமைத்து கொண்டிருப்பது என்னுடைய வாழ்க்கையில் நானே என்னை ஏமாற்றி கொண்டிருக்கின்றேன் என்பதை தவிர இல்லை. இவ்வளவு தூரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 50 வயது 40 வயது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நான் அடைய விரும்பிய சுகத்தை அடைந்திருக்கின்றேனா என்று பார்க்கும் பொழுது மனம் சம்பந்தமானதாக இருக்கின்றது. என்னுடைய உலகத்தினுடைய பொருள்கள் சம்பந்தமாகவோ என் அறிவின் சம்பந்தமாகவோ என்னுடைய உறவுகள் சம்பந்தமாகவோ எந்த ஒன்றையும் நான் எனக்காக நிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய சுகத்தில் நான் என்னை அமைத்துக் கொள்ளவில்லை. நிலையான சுகத்தில் நான் என்னை அமைத்துக் கொள்ளவில்லை. மாறாக நிலையற்ற தன்மையை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பவும் கூட நாளைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று அந்த பயத்தோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தவிர நிச்சயமாக பயம் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. இந்த பயத்தை தான் இறைவன் நமக்கான பயபக்திக்குரிய ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்கின்றான். அவன் அமைத்ததில் உங்களுடைய இதயத்தில் அமைத்ததில் ஒரு சிறிதளவு நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். நம்மை அறியாமலேயே இது நல் உணர்வின் காரணமாக ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய நல்லுணர்வின் காரணமாகத்தான் நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறு பயம் இருக்கின்றது. எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்து கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெருமையோடு இருந்தாலும் சரி, ஒரு சிறு பயம் உங்களுக்கு இருக்கிறது. அது நல்லெண்ணத்தின் காரணமாகவும் நல்ல உணர்வின் காரணமாகவும் இன்னும் இறைவனுடைய அறிவிப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்பதற்கான அடையாளம் பயம், கவலை.
இன்று எவ்வளவு இருந்தாலும் நாளைய வாழ்க்கை பற்றிய கவலையும் பயமும். நீங்கள் இறையடியார்கள், இறைவனுக்கு இன்னும் பயந்தவர்கள். அதன் காரணமாக இறைவன் உங்களுக்கு இன்னமும் நல்ல எண்ணத்தையும் நல் உணர்வையும் கொடுத்திருக்கின்றான். உங்களை அறியாமலேயே அந்த உணர்வு உங்களுக்கு வழிகாட்டுகின்றது பயம். இந்த பயத்தின் போது நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை இழந்துவிட்டேன். இன்று வரையில் நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த எண்ணத்தையும் விட்டுவிட வேண்டியது தானே? விடமாட்டேன். இங்கு தான் நாம் இறைவனுக்கு புறம்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய உணர்வில் வாழ்ந்த போதிலும் இன்று வரையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, உண்மை நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று உங்களுக்கு உரைக்குமானால் நாளைய வாழ்க்கையை பற்றி ஏன் பயம் வந்தது? இன்னும் அதிகமாக இருக்கின்றது செல்வங்கள் என்ற பெருமை இருக்குமானால் பிறருக்கு கொடுப்பதில் உங்களுக்கு எப்படி நஷ்டம் ஏற்பட்டுவிடும்? பிறருக்கு ஏன் கடன் கொடுக்கின்றீர்கள்? அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் என்ன? அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்தால் என்ன? ஒத்த பைசா கொடுத்தா கூட கடனாக ஏன் பாவிக்கிறீங்க? அப்படி என்றால் நான் நிறைய கொண்டிருக்கின்றேன் என்ற பெருமையை நீக்கிக் கொள்ள வேண்டியது தானே, பணியுடையவர்களாக ஆக வேண்டியது தானே. அது உங்களுக்கு நன்மையாக அமையும். சத்தியம் அது. உண்மைதான், நிறைய பணம் இருக்கின்றது, ஏன் கஞ்சத்தனம் வந்தது? நாளைக்கு பணம் இல்லாமல் ஆகிடும். அப்படி என்றால் இன்றைக்கி வந்தது நீங்கள் சம்பாதித்தது, நாளைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஆனால் கவலையும் பயமும் இருக்கிறது நாளைய வாழ்க்கையை பற்றி. எந்த அளவுக்கு நாம் நம்முடைய மனதில் ஒரு குழப்பமான சூழ்நிலையை அமைத்துக்கொண்டு அந்த குழப்பத்தில் பெருமையும் கொண்டவர்களாக, அந்த குழப்பம்தான் உண்மை என்று அறிந்து கொண்டு நாம் மனதில் மேற்கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு எவ்வளவு பெரிய சீர்கேடு நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. உள்ளத்தின் குழப்பம். ஒரே ஒரு சத்தியத்தை தவறிட்டதன் காரணமாக அவன் அனுமதியை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவன் அனுமதியை கொண்டு தான் இதுவரையில் வாழ்ந்தீர்கள். உங்களுக்கு பெருமை கூடாது. அவனுடைய அனுமதியை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அடக்கம் வேண்டும், பணிவு வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். என்னுடைய பொருள், என்னுடைய சொத்து என்று நீங்கள் கூறுவதை விட இறைவன் எனக்கு அளித்ததிலிருந்து நான் முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற பயம் வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பயம் இருக்கின்றது, ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். வாழ வைத்துக் கொண்டிருப்பது இறைவன் தான். நிராகரிப்பவர்களாக நாம் ஆகிவிட வேண்டாம். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நிராகரிப்பவர்களாக நாம் ஆகிவிட வேண்டாம். நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று இன்னும் நிராகரிப்பை உறுதி செய்ய வேண்டாம். இனியும் நான் தானே சம்பாதிக்க வேண்டும் என்றும் நாம் நாளைய வாழ்க்கையில் நம்மை மட்டுமே ஈடுபடுத்தி கொண்டு இறைவனை நிராகரிப்பவர்களாக ஆக வேண்டாம். நாம் அனைவருமே நிராகரிப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறும்பொழுது, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறும்பொழுதும், நான் எப்படி வாழப்போகின்றேனோ என்று தெரியவில்லை என்ற பயத்தை கொண்டிருக்கும் நிலையில் நான் வாழ்ந்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற வார்த்தையில் கூறலாமா? இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இரண்டில் எது சத்தியம்? வெளிப்படையாக கண்களை கொண்டு பார்க்கும்போது நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்பது உண்மை. ஆனால் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்பது சத்தியம். சத்தியத்தின் மீது நினைத்தவர்களாக இருங்கள். ஒன்று போல தோன்றும், ஆம் நான் தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவ்வாறு இல்லை, பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. இறைவன் வாழ வைப்பதற்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும். இந்த நாளை பற்றி பயந்து கொண்டிருந்தீர்கள், இந்த நாள் நன்றாக இருக்கின்றது. நேற்று பயந்து கொண்டிருந்தீர்கள், நேற்று நன்றாக இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பாக இதற்கு முன் சென்று போன நாட்களை பற்றி மிகவும் பயந்திருந்தீர்கள், எதுவுமே நிகழவில்லை. உங்களை தன்னுடைய அருளை கொண்டும் தன்னுடைய மன்னிப்பை கொண்டும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது பயந்து கொண்டிருக்கின்றீர்கள் நாளை வாழ்க்கையை பற்றி. இறைவன் வாழ வைத்தால் தவிர வாழ்க்கை இல்லையே என்று பயப்படுங்கள். என்னுடைய அறிவை கொண்டு நான் பயப்படுகின்றேன், என் இறைவனை நான் நிராகரித்த நிலையில் நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற பெருமையை கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் நிறைய சேர்ந்துவிட்டால் நாளைய வாழ்க்கையை பற்றி பயமில்லாமல் நான் ஆகிவிடுகின்றேன். ஆனால் அதிலிருந்து செலவு செய்கிறதுக்கு உங்களை அழைத்தால் செலவு செய்ய மாட்டீர்கள், நாளைக்கு இல்லை என்று ஆகிவிடும் என்று. நாளைய வாழ்க்கைக்காக இவ்வளவு சேமித்து வைத்திருக்கின்றீர்கள், அதில் பெருமையும் கலைந்த பிறகு அதிலிருந்து செலவு செய்ய சொன்னால் செலவு செய்ய மாட்டேன். இவர்கள் தங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக இறைவன் அறிவிக்கின்றான். இறை உணர்வோடு வாடுங்கள், சத்தியத்தோடு உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நீங்கள் செலவு செய்பவர்களாக இருங்கள், சேமித்து வைப்பவர்களாக இருக்காதீர்கள். உங்களுடைய சேமிப்பு எல்லாமே நகைகளாக மாறும், வீடுகளாக மாறும். இந்த நகைகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நெருப்பினால் சுடப்பட்டவை, நெருப்பினால் அது உருவாக்கப்பட்டவை. நெருப்பை உங்களுடைய கருத்துக்களில் மாட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள், அதுவே உங்களுக்கு நெருப்பு விலங்காக அமைந்துவிடும். நாளைக்கு வாழ்க்கை வாழ்வது பெரும் கஷ்டமாகிவிடும். எனவே சேமித்து வைத்துக்கொண்டு நகைகளையும் வெள்ளிகளையும் பொன்களையும் வைத்துக்கொண்டு நாளைக்கு நான் வாழ்வேன் என்று இருக்கின்றீர்கள். இதை கொண்டு அல்லது பெருமையோடு என்று வாழ்வேன் என்று, நான் சம்பாதித்தது என்று. இந்த பெருமையும்
இறைவனை நிராகரித்ததையும் நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இறைவனுடைய அனுமதி கொண்டு இல்லை என்பதை என்னுடைய பெருமை அறிவிக்கிறது. யார் முன்பாக நான் பெருமையோடு வருகின்றேனோ அந்த பெருமை எனக்கு அறிவிப்பது நான். இறைவன் என்னோடு இருந்தானே, நாம் இல்லை, நான் ஒருவன் தான். இறைவன் கூறுகின்றான், அவன் ஒருவன் தான். நீங்கள் என்று வரும்பொழுது என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள், நாம் என்று சொல்லுங்கள். நாம் சம்பாதிக்கின்றோம், நாம் செலவு செய்கின்றோம் இறைவனுக்காக வேண்டி என்ற அந்த உணர்வு வேண்டும். அப்படி என்றால் இல்லாதவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய உணவிலிருந்து கொடுங்கள். நீங்கள் சம்பாதித்த அந்த உணர்வுக்கு உயிரோட்டம் இருக்கிறது. நிராகரிப்பை நீக்கி கொண்டவனாக, இறைவனுக்கு பயந்தவனாகவும் பணிந்தவனாகவும் இருக்கும் பொழுது நாம் எது மற்ற பேர் கொடுக்கிறோமோ அந்த உணவில் நிச்சயமாக உணர்வு இருக்கின்றது. அதில் நீங்கள் எவ்வளோ தான் மருந்து போட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ கெமிக்கல் சேர்த்திருந்தாலும் சரி, அவ்வளவையும் உயிரோட்டத்துடன் உங்களுடைய கழிவுகளாக நீக்குபவன் தான். நீங்கள் உணவு உட்கொள்கின்றீர்கள், கழிவுகள் வெளியாகின்றன, அந்த கழிவுகள் விஷம்தானே. அவ்வாறு இருக்கும்போது இந்த விஷயமும் சேர்ந்து நீங்க வேண்டியது தானே. ஏன் இந்த விஷயத்தை மட்டும் பார்த்து பயப்படுறோம்? நம்ம சாப்பிடலாமா வேண்டாமான்னு? இறைவனுடைய பெயரை தியானத்தின் நிலையில் அல்லாமல் நீங்கள் உணவு அருந்துதல் உங்களுக்கு நன்மையானதில்லை. நான் சம்பாதிச்சேன், நான் சாப்பிட்றேன்னு இந்த 2 விஷயத்தை நீக்கிறேங்க. திமிரை நீக்கிறேங்க. நான் சொல்கிற அந்த வார்த்தையை நீக்கிறேங்க. இறைவனுடைய அனுமதியை கொண்டு எனக்கு கிடைத்ததிலிருந்து என் இறைவனுடைய பாக்கியத்தை கொண்டும் பாதுகாப்பை கொண்டும் உதவியை கொண்டும் இந்த உணவு எனக்கு நன்மையாக அமைய வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் சாப்பிடுவது தான் சத்தியமாக நீங்கள் சாப்பிட்டதுக்கான அர்த்தம். இது வரைக்கும் ஆமாம் நீங்கள் சாப்பிட்றது உண்மை தான், ஆனால் உங்களுக்கு நன்மையாக அமையலையே. ஏன்? ஒவ்வொரு உணவும் உங்களுக்கு உயிருக்கு பெரும் பாதகமாக இருக்கின்றது. அந்த உயிருக்கு பாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை எப்படி மாற்றி அமைப்பது? இறைவனுடைய உதவியை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அவனுடைய எண்ணத்திலிருந்து விலகிவிடாமல் அவனை முன்னிலைப்படுத்தி வாடும் வரையில் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள், நன்றி உணர்வோடு நம்பிக்கை கொண்டவர்கள். யார் நன்றி உணர்வோடு இருக்கின்றீர்களோ அவர்களுடைய நம்பிக்கையை நான் அதிகரிப்பேன். இறைவனுடைய வாக்கு. யார் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுடைய நம்பிக்கையை நான் அதிகரிப்பேன். நன்றியுணர்வோடு யார் இருக்கின்றீர்களோ இன்னும் அவர்களுடைய நம்பிக்கையை நான் பன்மடங்கு அதிகரிக்க செய்வேன். மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு உயிர் வாழ வேண்டும். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பொருள் அடிப்படையிலான வாழ்க்கை, உடல் அடிப்படையான வாழ்க்கை, அந்த இரண்டையும் கொண்டு இறைவன் உங்களுக்கு சோதிக்கின்றான். உடல் அடிப்படையான வாழ்க்கைக்கு நோயை கொண்டும் சோதிக்கின்றான், பொருள் அடிப்படையான வாழ்க்கைக்கு வறுமையை கொண்டும் சோதிக்கின்றான். அந்த இரண்டை பற்றியும் பயத்தை இப்பொழுது அமைத்திருக்கின்றான். உங்களுக்கு வரலாம், ஏற்படலாம் இந்த சூழ்நிலைகள். உங்களுக்கு அதை தவிர்த்து கொள்ள முடியாது. எனவே அச்சம் இறைவன் புகட்டுகின்றான் உங்களுக்கு நேர்வழியை காண்பிப்பதற்காக. பெரும்பாலும் நாம் நம்முடைய இருக்கக்கூடிய பகைமை என்னவென்றால், நான் சம்பாதித்ததை இவன் அடித்து விட்டான் என்றுதான். நான் சம்பாதித்ததுக்கு மாறாக என்னுடைய செலவு அளந்து கொண்டிருக்கின்றது. நான் என்று சொல்லும் பொழுதே அங்கு நாம் அடிந்து விட்டோம். இறைவனுடைய புறத்திலிருந்தும் இறைவனுடைய கருணையிலிருந்தும் நாம் விலகிவிட்டோம். நான் சம்பாதித்தது, எங்கள் அப்பா சம்பாதிச்சது, எங்கள் பாட்டன் சம்பாதிச்சது, எங்கள் பரம்பரை சொத்து, இவன் அழிச்சிட்டான். அவங்களுக்கும் உபயோகப்படலை, உங்களுக்கும் உபயோகப்படலை. அவர்களையும் வாழ வைக்கவில்லை, நீங்களும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. இன்னும் அந்த வாழ்க்கையில் சுகமும் இல்லை, ஒருவருக்கொருவர் பகிரங்கமான துரோகமும் விரோதமும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், நான் சம்பாதித்தேன் என்று கூறுவதுதான். அதை விட்டுவிட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுங்கள், பார்க்கலாம். ஏதோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவோம். பணம் பொருள்னு பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் வரும்போது மட்டும் பெருமை வந்துடும். நான் 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 உங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது? ஏதோ போய்கிட்டு இருக்குது. அந்த வாழ்க்கை என்பது உயிரோட்டம், மனதினுடைய சுகம், இந்த இரண்டும் சேர்ந்தது. மனதின் சுகம் எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உயிரோட்டம் அழகாக இருக்கும். மனதின் சுகம் எவ்வளவு பாடுபடுகின்றதோ, அலைக்கழிப்புக்குள்ளாகின்றதோ அந்த அளவுக்கு உங்களுடைய உயிரோட்டம் குறைய ஆரம்பிக்கும். அதிலிருந்து உங்களுடைய பலவீனங்கள் உருவாகி பிறகு நோய்களும் உருவாகும். நம்மிடம் நோய்கள் இருக்கின்றன, வறுமையை பற்றிய பயம் இருக்கின்றது, ஆகவே வறுமையும் இருக்கிறது. நாம் நினைத்த சுகத்தில் வாழ முடியவில்லை, நாம் நினைத்த வசதிகளோடு வாழ முடியவில்லை. காரணம், என்னுடைய எண்ணத்திற்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் இடையே என்னுடைய போதாமை, இயலாமை,
வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால், பணம் போய்விட்டால், கரைந்து விட்டால், செலவு செய்துவிட்டால் எனக்கு வேறு கிடைக்காது. நான் வறுமைக்குள்ளாகிவிடுவேன். எப்பொழுது என்னுடைய வசதிகளின்படி நான் வாழ முடியவில்லையோ, எல்லா வசதிகள் இருந்த போதிலும் இன்னும் வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியவில்லை என்ற அந்த எண்ணம் இருக்கின்றதோ வறுமை. அந்த நிலைக்கு வறுமை. எந்த நேரத்திலும் உங்களை இறைவன் அடக்கியாள்வனாக இருக்கின்றான். உங்களுடைய மனசில் பெருமை வந்துட வேண்டாங்கிறதுக்காக வேண்டி ஒருவருக்கு மேல் ஒருவர் அதிகமாக, மற்றவருக்கு மேல் மற்றவர் அதிகமாக, ஒருவரை போன்று ஒருவர் இல்லை என்று ஆக்கி, நீங்கள் உங்களுடைய பொருளாதாரங்கள் இருங்கள், மற்றவர் அவருடைய சுகாதாரங்களில் இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய உடல் சுகங்களில் வாழுங்கள், மற்றவர்கள் அவர்களுடைய பொருட்கள் அவர்களுக்கு முழுமையாக உபயோகப்படுமே. ஒரு வேளை கஞ்சி குடித்தாலும் முழுமையாக சாப்பிடுவாங்களே, வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், நோய் நொடிகளை பற்றி பயப்படாமல் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த வகையிலாவது ஒருவரை போன்று ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பாருங்கள். நிச்சயமாக இல்லை. மனதின் அடிப்படையிலும், பொருள் ஆதாரங்களின் அடிப்படையிலும், பொருள் சேமித்து வைத்ததன் அடிப்படையிலும், நாளைய வாழ்க்கையை பற்றிய எண்ணத்தின் அடிப்படையிலும் நிச்சயமாக ஒருவர் மற்றவரை போன்று அல்ல. உங்களுடைய நோய்களுக்கு காரணம் உங்களுடைய உயிரோட்டம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது உண்மையானால், உங்களுடைய நோய்களுக்கு காரணம் உங்களுடைய உயிரோட்டம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. உயிர் அந்த உறுப்புகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த உறுப்புகளுக்கு உயிர் வேண்டுமென்றால் மனம் சுகமாக இருக்க வேண்டும். பெரும் கவலையும் பெரும் அதிர்ச்சியும் ஒரு நொடிப்பொழுதில் உயிரை வடிவாங்கிவிடும். பெரும் பயத்தில் உறைந்து போய்விடுவோம், மூச்சும் நின்று போகும், உயிர் பிரியும். மனம் சம்பந்தமாக இருக்கின்றது. நீங்கள் உயிர் வாழ்வதும், உயிரோட்டத்தில் நீங்கள் பாதகங்களை ஏற்படுத்தி கொண்டு சுகமினங்களில் அமைவதும் உயிரோட்டத்தின் அடிப்படையை பொறுத்தது. அந்த உயிரோட்டம் மனதின் அடிப்படையை கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு மனம் அமைதியாக இருக்கின்றதோ, சுகாதாரமாக இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு நாம் நன்றியோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றான் அமைதியின் பக்கம். எந்த அளவுக்கு மனம் அலைக்கடிந்து கொண்டிருக்கின்றதோ, மற்றவர்களை குற்றங்குறைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றதோ, நிச்சயமாக நாம் ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்கள். இறைவனுடைய அனுகிரகம் மொத்தமாக போய்விட்டது. பிறரை குறை சொல்லப்படுது. இன்று இந்த நேரம் 3 வேளை உணவும், இந்த நேரம் மனம் பாதுகாப்பாகவும் உடல் சுகத்தோடும் இருக்கும் பொழுது, இது நீங்கள் உங்கள் கைகளால் உங்கள் அறிவை கொண்டு சம்பாதித்து கொண்டது இல்லை. இறைவன் தன்னுடைய மன்னிப்பை கொண்டும் தன்னுடைய கருணையை கொண்டும் நம் மீது கொண்டிருக்கிற அன்பை கொண்டும் அவன் காப்பாற்றி கொண்டிருக்கின்றான். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய மனதில் பணம் ஒன்றுதான் வாழ்க்கை என்று அதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கும் வரையில் நாம் ஷைத்தானால் பிடிக்கப்பட்டவர்கள், சந்தேகமே இல்லை. இது சத்தியம். ஷைத்தான்களை விட்டும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக ஷைத்தான் வாக்களிப்பதெல்லாம் ஏமாற்றத்தை தவிர இல்லை. இறைவனோ சத்தியத்தை கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கின்றான். நான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஷைத்தான் கூறுவது நம்ம சொந்த புத்தியை கொண்டு வாழணும், சொந்த உழைப்பை கொண்டு வாழணும். அவ்விதமாக இல்லை. உங்களுக்கு நோய் நொடிகள் என்று வந்துவிட்டால் நீங்கள் அவன் பக்கமே திரும்புகின்றீர்கள். உங்களால் உழைக்க முடியாது, உங்களால் சிந்திக்க முடியாது, உங்களால் எண்ணங்களை கொள்ள முடியாது. நிச்சயமாக நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த நிலையில் நீங்கள் இறைவனை தவிர்த்து உங்களை பற்றியும் உங்களுடைய அறிவை பற்றியும் உங்களுடைய உழைப்பை பற்றியும் இதுதான் வாழ்க்கை என்று நீங்கள் முதன்மையாக கொண்டிருப்பது உங்களுக்கு ஆகமானது தானா என்று இறைவன் கேட்கின்றான். நம்முடைய எண்ணங்களில் மீது நாம் சத்தியமாக நிலைபெற வேண்டும். எது நமக்கு உண்மையை கொண்டு பேசுகின்றோம், அந்த உண்மையில் பல கேடுகள் இருக்கின்றன. இது சத்தியத்தை கொண்டு உணர்கின்றோம், அந்த உணர்வில் பல கேடுகள் அடைகின்றன. என்னை விட்டும் நீங்கள் சத்தியத்தோடு நினைத்திருக்க வேண்டும். உங்களை நீங்கள் படைத்துக் கொண்டவர்கள் இல்லை. உங்களை நீங்கள் பசி உணர்வோடு உங்களை அமைத்து அதில் உணவாதாரங்களை நீங்கள் உங்களுக்கு உரியதாக உங்களுடைய படைப்பின் ஆற்றலை கொண்டு உருவாக்கி பிறகு அதை ஒன்று, பின்னர் அந்த உணவிலிருந்து விஷயங்களை எல்லாம் கழிவுகளாக நீக்கி நீங்கள் ஒரு மனிதனாக, மனம் நிறைவான மனிதனாக, மனக்குழப்பங்கள் இல்லாத மனிதனாக, உடல் உங்களுடைய விஷயங்களை கொண்டும் கேடுகளை கொண்டும் தீண்டாத வகையில் ஒவ்வொரு கடி உறுப்பு உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றதே. இவையெல்லாம் நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருப்பதில்லை. அந்த ஆரோக்கியமான உயிரோட்டம், ஆரோக்கியமான உயிரோட்டத்திற்கு மனதின் சுகம் வேண்டும், மனதின் சுகத்திற்கு நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடாது, இறை ஆற்றல் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை நாளைக்காக உங்களுக்காக காத்திருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை இன்று நீங்கள் வாழ்பவர்கள் இல்லை.
நாளைய வாழ்க்கை இன்னதுதான் என்று நீங்கள் அடையாளம் காண்பவர்களும் இல்லை. ஆனால் நாளைய வாழ்க்கை நன்றாக வாழ வேண்டும் என்ற இறைவனுடைய உணர்வு அங்கே அமைந்திருக்கின்றது. அந்த உணர்வின் மீது நீங்கள் நிலைத்திருங்கள். அது ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டியது. உங்களுக்கு என்ன வாழ்க்கை வேண்டும்? சுகமான வாழ்க்கை வேண்டும். உங்களிடம் இருக்கிறதா? இல்லை, ஆனால் வேண்டும். யார் இதனை அறிவித்தது? உங்களால் முடியுமா? முடியாது. முடியாததுக்கெல்லாம் யாரால் முடியும்? அந்த இறை உணர்வு வேண்டும். இது ஒவ்வொருடைய மனதிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இறை உணர்வு என்பது மனிதனுக்கு சொந்தமானது. அந்த மனித உணர்வு உங்களுக்காக உங்களுடைய இறைவனால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவர் மற்றவரை அடுத்திருக்கும் மற்றவரை நம்புவது என்பது நிராகரிப்புக்கு பின்னர் இணை வைப்புக்கும் உரிய ஒரு போக்காக நீங்கள் கருத வேண்டும். அந்த போக்கு நம்மை வாழ்க்கையிலிருந்தும் வடிகேட்டில் அமைத்துவிடும் என்ற பயத்தையும் கொண்டு வர வேண்டும். நேரான பாதையில் இருக்கும்பொழுது நாளை வாழ்க்கை பற்றி அச்சம் இருக்காது. குறுகலான வாழ்க்கையிலும் குறுக்கு வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கும்போது இந்த குறுக்கு வாழ்க்கை என்றைக்கும் உங்களுக்கு உங்களுடைய நன்மைகளுக்காக ஆகாது, உத்தரவாதமாக இருக்காது. ஆகவே இறைவன் உங்களுக்கு பயத்தையும் அச்சத்தையும் அளிக்கின்றான். என்ன வாழ்க்கை வேண்டும்? நேரான வாழ்க்கை வேண்டுமா? சீரான பாதை வேண்டுமா? குறுக்கு வாழ்க்கை வேண்டுமா? அல்லது நெருக்கடியான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, அதில் பெருமையும் கொண்டிருக்கின்றீர்கள், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று இந்த வாழ்க்கை தொடரட்டுமா? ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்காக அமைந்து கொண்டிருக்கின்றது. நான் கேட்கவில்லை, அங்கே இருக்கக்கூடிய கேள்விகள் தான் ஒவ்வொன்றும். ஒவ்வொருவருக்கும் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். இந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் என்னுடைய வாழ்க்கை இதை அமைத்தவன் இறைவன். அந்த இறைவன் எனக்கு நாளைய வாழ்க்கையை பற்றி பயத்தை கொள்ளும்பொழுது நான் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் என்ற அந்த எண்ணத்தை அமைக்கின்றான். இதுவரையிலும் நான் வாழவில்லை என்ற அந்த சத்தியத்தையும் சாட்சியமாக அங்கு அத்தாட்சியாக அமைத்திருக்கின்றான். அந்த ஒரு வார்த்தையில் நாளைய வாழ்க்கை பற்றிய பயம் இருக்கிறது என்று கூறும்பொழுதெல்லாம் இன்று வரையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை என்ற சாட்சியத்தை அமைத்திருக்கின்றான். அத்தாட்சியோடு வாழ்ந்து வருகின்றீர்கள். அந்த உள்ளத்தை அதற்காக அமைத்திருக்கின்றான். சிந்தித்து உணருங்கள் என்பதற்காக. நாம் இன்று நிராகரிப்பவர்களாக ஆகப் போகின்றோமா? நம்பிக்கை கொண்டவர்களாக ஆகப் போகின்றோமா? உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய உள்ளத்தை பற்றியும் இன்று நீங்கள் அறிய வேண்டிய கட்டாயம். நீங்கள் வாழ்கின்றீர்களா? வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் படைத்துக் கொண்டீர்களா? நீங்கள் படைக்கப்பட்டீர்களா? நீங்கள் உயிர் மூச்சை உள்ளிருப்பதும் கெட்ட மூச்சை வெளியிடுவதும் நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர்களா? அவனா உங்களுடைய இரத்த துடிப்பையும் இறுதி இயக்கத்தையும் அவனை இயக்கிக் கொண்டிருக்கின்றானா? இல்லையா? எதுவுமே என் கையில் இல்லை. உங்களுடைய மரணத்தின் போது இரத்த ஓட்டம் இருக்கிறது, இதயத்திற்கு நடிக்கின்றது, இதயத்திற்கு நின்று விடுகின்றது. இது அவனுடைய செயலா உங்களுடைய செயலா? எந்த நேரத்திலும் எந்த நொடிப்படியிலும் நாம் காணாமலாகிவிடுவோம். நம் மீது உள்ள அதிகாரம் நமக்கு என்ன? எதுவும் கிடையாது. நம்பிக்கை கொண்ட மக்கள் நீங்கள். இந்த நம்பிக்கையை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நன்றியுணர்வோடு அவனை நினைவு கூறுவதும் அவனுக்கு பயந்து கொள்ளக்கூடிய அந்த பயபக்தியையும் உங்களுடைய இருதயத்தை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்று முதலாக ஒரு மாற்றத்தில் அமையும், அழகான மாற்றத்தில் அமையும். நாளைய வாழ்க்கை பற்றிய பயம் நீங்கும். நான் இறைவனுடைய பாக்கியத்தில் இருக்கின்றேன், நான் என்ற அந்த எண்ணம் போய்விடும், பெருமை நீக்கப்பட்டுவிடும். இதுவும் இறைவனுடைய அருள். அப்படி என்றால் எனக்கு அருள் வேண்டும், இறை உணர்வோடு நான் வாழ வேண்டும், அவன் ஒருவனை தவிர கதி இல்லை என்ற அந்த எண்ணம் வேண்டும். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவனை தவிர கதி இல்லை. அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவனை தவிர கதி இல்லை. இது கும்பிடுதலுடைய அடிப்படை அடையாளம். ஒவ்வொருவரும் இந்துக்களோ முஸ்லீம்களோ கிறிஸ்துவர்களோ யாராக இருந்தாலும் சரி, நான் கடவுளை நம்புகின்றேன், தேவனை நம்புகின்றேன், அல்லாஹ்வை நம்புகின்றேன் என்று கூறக்கூடிய நாம் அவனை தவிர கதி இல்லை என்று தானே கும்பிடுகிறோம். அதனுடைய பொருள் அல்லாஹ் என்பது. எனினும் நீங்கள் கடவுள் என்று கூப்பிடுவீர்கள், தேவன் என்று கூப்பிடுவீர்கள். ஆனால் எந்த அடிப்படையில்? உன்னை தவிர கதி இல்லை என்ற அடிப்படையில் தான் கும்பிட முடியும். அப்படி இல்லை என்றால் கும்பிடுவதற்கான அர்த்தமே கிடையாது. ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம். ஊருக்கு காட்டப் போறீங்களா? உங்களுடைய உள்ளத்திற்கு உண்மையாக இருக்க போறீங்களா? அப்படி என்றால் நான் இறைவனுக்கு காட்டுகின்றேன். என்னுடைய பயபக்தியையும் என்னுடைய இறை உணர்வின் அடையாளத்தையும் என்னுடைய நம்பிக்கையும் நான் இறைவனுக்கு காட்ட வேண்டுமே தவிர ஊருக்கு காட்டக்கூடாது. உங்களுடைய தேவைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான தேவைகள். அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பது உங்கள் மீது கட்டளை. அது இன்றைய தேவைகளை நாளைக்கு நிகழ வேண்டிய தேவை. இன்றைய தேவையில் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், நாளைய தேவையிலும் அவன்தான் வாழ்விப்பான். ஆனால்
ஷைத்தான் கூறுகின்றான், நாம் தான் முயற்சிக்க வேண்டும். ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் தீமையையும் ஏமாற்றத்தையும் தவிர இல்லை, உங்களை வடிகட்டிலாக்குவதை தவிர இல்லை. தெளிவாக நாம் இப்பொழுது இறைவனுடைய வாக்கை மட்டும் அறிகின்றோம். நீங்கள் படைக்கப்பட்டீர்கள், நீங்கள் வாழ்வு கொடுக்கப்பட்டீர்கள், நீங்கள் வாழ்வெடுக்கப்பட்டீர்கள், நீங்கள் வாழ்விக்கப்பட்டீர்கள், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் அவனுடைய அனுமதி கொண்டுதான், இனியும் அவனுடைய அனுமதி கொண்டுதான் வாழ வேண்டும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சத்தியம்தானே? ஏதாவது ஒன்று உங்களுடைய உள்ளுறுப்புகள், இருதயமும் சுவாசப்பைகளும், உங்களுடைய குடல்களும், உங்களுடைய கல்லீரல், உங்களுடைய இரு சிறுநீரகங்கள், எந்த ஒரு உறுப்பாக இருக்கட்டும், உள்ளுறுப்புகள், ஒரு கர்ப்பப்பை இயக்கமாக இருக்கட்டும், அதனுடைய மாதத்தினுடைய தூய்மையை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்களா அல்லது இறைவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன? எந்த ஒன்றின் மீதும் அதிகாரம் இல்லாத நமக்கு நான் என்ற அந்த பெருமை எங்கிருந்து வந்தது? அதன் காரணமாகவே இனியும் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி முறையே மனதில் பெரும் சுமையோடு வாழ வேண்டும். என் மீது பொறுப்பு இருக்கிறது என்று. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத நாம் வாழ்க்கை முழுமையும் என் கடமை, என் பொறுப்புன்னு நாம் சுமந்துக்கிட்டு இருக்கிறதாக பெரிய பெருமையை கொண்டு நாம் உழவிக் கொண்டிருக்கின்றோம். மனிதர்களுடைய மத்தியில் ஒவ்வொருவரும் அப்படித்தான். அவர்களுக்கு கவலை ஆடையாக அணிவிக்கப்பட்டுவிட்டது, பயமும் ஆடையாக அணிவிக்கப்பட்டுவிட்டது. இனி அவர்கள் அந்த கவலையிலும் பயத்திலும் என்றென்றும் வாழ வேண்டும். இதன் காரணமாக அவர்கள் உயிரோட்டம் தடைப்பட்டு, அதன் காரணமாக உடல் நலிந்து நோய்கள் உருவாகும். அந்த நோய்களுக்கும் அவர்கள் தான் பொறுப்பு. தங்களுடைய கடமை தாங்கள் சுகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் அவர்கள் முனைவார்கள். இன்னும் அதிகமான கேடுகளோடு அவர்கள் வெளிப்படுவதற்காக வறுமையும் அவர்களை பின்பற்றும், நோய்களும் அவர்களுக்கு அதிகமாகும். இதனை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வறுமையும் நோயினால் பிடிக்கப்பட்டு தரித்திரத்தில் அவர்களுடைய உயிர் போகும், அதனையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த ஒன்றையாவது இதிலிருந்து நீங்கள் இல்லை என்று கூற முடியுமா? உங்களிடம் இருக்கக்கூடிய நோய்களை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள் என்று ஷைத்தான் கூறுகின்றான். உங்களை நீக்க முடியாது, நான் அதனை நீக்கினால் தேவை, சுகமளித்தால் தேவை. இது இறைவனுடைய வாக்கு. எது சத்தியம்? உண்மைதானே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறுவீர்கள். நாங்கள் போக்கிக் கொண்டிருக்கின்றோம், மருந்துகளை சாப்பிட்டு நாங்கள் உயிரோடு தான் இருக்கின்றோம் என்று. மருந்துகளை சாப்பிட்டும் உயிரோடு இருக்கின்றீர்கள் என்பதுதான் அதற்கு பொருள். இது இறைவனுடைய அருள். ஏனென்றால் இன்னமும் நீங்கள் அவனுடைய அடியார்களாக இருக்கின்றீர்கள், கும்பிடுகின்றீர்கள். உன்னை தவிர கதிகளை என்று வார்த்தையால் கூறினாலும் சரி, அதனையும் அவன் நன்றியுடன் ஏற்றுக்கொள்கின்றான். இன்னும் கொஞ்சம் அறிவு இருக்குது. ஆக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது நயவஞ்சகமாக நாம் திரும்புகின்றோமா அல்லது சத்திய உணர்வுடன் திரும்புகின்றோமா? இறைவனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே என்னென்ன காரியம்லாம் செய்யணும், நான் செய்ய போகிறேன், எவ்வளோ பாக்கி இருக்குது, இங்கேருந்து நிற்கிறேன்னே, எனக்கு எவ்வளோ வேலைகள் பாக்கி இருக்குதுன்னு தானே போய் நிற்கிறோம். சடைந்தவர்களாகவே அன்றி நீங்கள் உன்னைத்தான் கதியாக நான் வந்திருக்கின்றேன் என்ற அடையாளத்தை கொடுத்த பிறகும் அந்த எண்ணம் இல்லாமல் தான் நாங்கள் நிற்கின்றோம். நான் 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 என்று உன்னை தவிர கதி இல்லை என்று சொன்ன பிறகு உங்களுடைய மீதம் இருக்கக்கூடிய அவ்வளவு காரியங்களுக்கும் யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? அவனை தவிர. ஆனால் உன்னை தவிர கதி இல்லை என்று இருக்கும் பொழுதே நீங்கள் ஒவ்வொருவரையும் மனதில் வைத்திருப்பீர்கள். இவன் எனக்கு இவ்வளோ தர வேண்டியிருக்குது, இவ்வளோ சம்பாதிக்க வேண்டியிருக்குது, நான் போய் இந்த காரியம்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. அப்படி என்றால் நீயே கதி என்று வந்ததுக்கான பொருள் என்ன? என்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தத்துக்குமா அல்லது சும்மா ஒரு சம்பிரதாயமாக சடங்கு பண்ணிட்டு போகிறதுக்காக வேண்டியா? 3 கூட்டங்களுமே பள்ளிவாசல்களுக்கு போகும், சர்ச்சுகளுக்கு போகும், கோயில்களுக்கு போகும். அங்கு போய் கும்பிடுகிறேன் என்ற அந்த ஒரு உணர்வு வரும்பொழுது, பிரார்த்தனைக்கு வரும்பொழுது இறைவன் மட்டும்தான் என்ற உணர்வு போய் நான் என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு பாக்கி அதுதான். எனக்கு பணத்தை கூடன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? இறைவன்ட்டு உணவை கூடன்னு கேட்பீங்களா? பணத்தை கொடு, நான் கவனிச்சுக்கிறேன், என் உணவு இல்லை, நீ பணத்தை கொடுத்தா போதும், அப்படி தானே? அந்த உணவை தயாரிப்பவன் யார்? உணவை உங்களுக்காக படைப்பவன் யார்? அறிவில்லை. பணம் வேண்டும் என்று எப்பொழுது நான் என்ற இறைவனை திரும்புகின்றனோ அப்பொழுது இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகிவிட்டோம். பணம் நீ அச்சடித்தது, உணவு நான் படைத்தது. உணவு நான் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆக்கி வச்சுருக்கிறேன். அதை பதுக்கி வச்சுட்டு பணம் கொடுத்தா தான் உணவு தருவேன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் யார் கொடுத்தீங்க? இப்போ கூட சரி, அதிகாரம் கொடுத்தாச்சு, தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை சீராக்கிறதுக்கு எனக்கு முடியும். அதிகமான விளைச்சலை கொண்டு வந்து கிடங்குகளில் அதை சேகரிக்க முடியாமல்
அபகரிக்க முடியாமல் ரோடுகளில் நான் இலைய வைப்பேன். ஒவ்வொரு மண்துகளையும் தானியங்களாக நான் இலைய வைப்பேன். அது உங்களுக்கு முடியுமா முடியாதா? அப்படி இருந்தால் எதற்காக நீங்கள் உடைக்க வேண்டும்? எவனுக்காக வேலை செய்யணும்? பதில் சொல்லுங்கள். காசு கேட்டதுனால தானே இந்த கதி. காசு கொடுத்தாலும் சரி உணவு கிடையாது. பத்தியம், இது வேண்டாம் அது வேண்டாம், என் உடம்பு பற்றும், எனக்கு இது ஒத்துக்காது. உணவு கொடுத்தா எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பணத்தை கொடுத்தா உலகத்தில் அவளையும் கொண்டு வந்து தலையில் போடு, எப்படியாவது நான் பணத்தையும் மூழ்கி போகிறேன், அது எனக்கு வாழ்க்கை இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய இந்த தரித்திரம் நீங்க வேண்டும். பணம் என்பது எனக்கு ஒரு குப்பை தொட்டியை போன்று, ஒரு நரகல் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உணவை கேளுங்கள், சத்தியம். பணத்தை கேளுங்கள், அது உண்மையும் இல்லை சத்தியமும் இல்லை. சத்தியமாக உங்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு விஷயமும் அணுவாக நுணுக்கமாக நுட்பமானவனால் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் கவனிப்பதும் இல்லை, அதை சிந்திப்பதும் இல்லை, அதை நாம் பொருட்படுத்துவதும் இல்லை, அலட்சியப்படுத்தவும் செய்கின்றோம், இன்னும் நிராகரிக்கவும் செய்கின்றோம். ஆக நீங்கள் விரும்பியபடியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை நடப்பது கிடையாது. எவன் தீமை செய்கின்றானோ நிச்சயமாக அந்த தீமைக்குரிய தண்டனையை அதனுடைய அளவின்படி அனுபவித்துத்தான் மீள வேண்டுமே தவிர, அதற்கு முன்பாக நாம் தெரிந்துவிட்டால் நிச்சயமாக நாம் மீளுவோம். அத்தியாயம் 4 வசனம் 120. உங்களுடைய அறிவு ஷைத்தான்களால் கற்பிக்கப்பட்டது. நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் உழைக்க வேண்டும், நீங்கள் சம்பாதிக்க வேண்டும், நீங்கள் உணவை வாங்க வேண்டும், பிறகு உண்ண வேண்டும். 5வது தான் நீங்கள் இருக்கீங்க. இதில் ஏதாவது உங்கள் பொறுப்பில் இருக்கா? உணவு படைக்கப்படணுமே, முதல்ல காசெல்லாம் வச்சுக்கிட்டு தண்ணி இல்லை, என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு வேறு ஊருக்கு குடி போகணும், அங்கே அகதிகளாக வாழணும். இதை பார்க்கல நாம. கையில் என்ன கிடைக்குதோ அவ்வளோதானே பணம். இரும்பு பெட்டில் தூக்கிட்டு போக முடியாதுல்ல. எப்படி நாம் தீர்மானிக்கின்றோம்? பார்க்காத ஒன்றையா பார்த்து கொண்டிருக்கின்றோம். பணம் இருந்தால் வாழ்க்கை இல்லை, உணவும் நீரும் இருந்தால் உங்களுக்கு அங்கே வாழ்க்கை இருக்கின்றது. சுத்தமான காற்றும் உணவும் நீரும் இருந்தால் அங்கே வாழ்க்கை இருக்கின்றது. எவனுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வேலை செய்யலைன்னா உலகம் எப்படி இயங்கும்? என்ன உலகம் இயங்கணும்? அதுதான் என்ன அர்த்தம்? உலகத்தை நீங்கள் இயக்க போகிறீங்களா? உலகம் சுற்றிட்டு வருது, நீங்கள் சுத்த போகிறீங்களா உலகத்தை? நம்ம பம்பரமாக சுற்றினா தானே உலகம் சுத்தம். ஏமா எப்படி நாம் இந்த ஷைத்தான்களால் வடிகட்டப்பட்டிருக்கின்றோம்? படிப்பு கல்வி என்ற இந்த ஷைத்தான்களால் எப்படி வடிகட்டப்பட்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதனால் படிக்க வேண்டாமா? களவும் கற்று மறந்து போகிறதுக்காக படிங்க. உபயோகமற்றதும் தள்ளி வரத்துக்காக. அதுக்கு தலையில் வச்சுட்டு கிரீடம் மாதிரி பட்டம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பெருமை கொண்டு அலையாதீங்க. நமக்கு தரித்திரம் தேவை மிஞ்சாது. உணவு வேண்டும் என்பதை தவிர என்னிடம் கேட்கக்கூடாது. பணம் வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக அவனிடம் நீங்கள் கேட்கவில்லை, ஷைத்தானை நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று பொருள். அவன் உணவைத்தான் படைத்தான், பணத்தை அவன் படைக்கவில்லை. நீங்கள் படைத்தீர்கள் பணத்தை. உண்மையா இல்லையா? இன்றைக்கி உங்கள்கிட்டேருந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை பிடுங்கிக்கிறலாங்கிற சட்டத்தை கொண்டு வந்துருக்குது ஜிஎஸ்டி. அதை அவங்க கொண்டாடுறாங்க, தீபாவளி கொண்டாடுற மாதிரி. நம்மளாம் நரகாசுரன்கள் மாதிரி அவ்வளோ பேரையும் சாவடிச்சுட்டு பணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் கொண்டாடுறோம். 12 மணிக்கு கொண்டாட்டம் இது. எவ்வளவு மனிதர்களை தரம் தாழ்ந்தவர்களாக ஆக்கிவிட்டு அடிமைகளாக ஆக்கிவிட்டோம் என்ற அந்த அடிப்படையில் கொண்டாட்டம் நேற்று நடந்திருக்கின்றது. பணம் தேவையில்லை, நமக்கு உணவு வேண்டும் என்று கேளுங்கள். அந்த உணவு இருக்கும் பொழுது உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, உலகம் செத்துவிட்டது. இந்த அறிவில்லாத மனிதர்கள் நியாயமில்லாமல் சத்தியத்தையும் உண்மையையும் மறந்து தொலைத்தவர்களாக கேட்கக்கூடிய கேள்வி, நாம் உழைக்காவிட்டால் உலகம் எப்படி இயங்கும்? இவர் உழைச்சா வானத்திலேருந்து மேகத்தை பிடிஞ்சி தண்ணி கொண்டு வந்துடுவார், மேகத்தை இவர் கூட்டிடுவார். என்ன ஒரு அசிங்கமான, அநியாயமான, அக்கிரமமான இறைவனுடைய
அவ்வளவு பாக்கியங்களுக்கும் விரோதமான நடவடிக்கை, இவ்வளவுக்கும் பின்னர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். மாபெரும் கொடையாளி, மகா ஆற்றல் மிக்கவன். இந்த ஒரு எண்ணத்தை கொண்டு நீங்கள் மனிதர்களிடம் வருகின்றீர்கள். பணம் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வருகின்றீர்கள், மனிதர்களிடம் வருகின்றீர்கள். இப்பொழுது அந்த மனிதனுக்கும் உங்களுக்கும் பகைமையா இல்லையா, விரோதமா இல்லையா? ஒருவருக்கொருவர் நிராகரிப்பவர்களாகவும் நயவஞ்சகர்களாகவும் உங்களை பிடுங்கி நான் தின்ன வேண்டும், என்னை பிடுங்கி நீங்கள் தின்ன வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை தவிர வேறு என்ன எண்ணம் இருக்க முடியும் உங்களுடைய உள்ளத்தில்? பணம் மட்டும்தான், குணம் கிடையாது, உயிர் கிடையாது, உணவு கிடையாது. எனக்கு உணவு மறுக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் பல உணவு வகைகள் எனக்கு ஒத்துக்கொள்ளாது. பத்தியம், இதை விட தரித்திரம் இருக்கிறது. இந்த உணவு வேண்டும் என்று கேட்டால் என்ன? பணம் வேண்டும். பணத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் என்றால், குணம் குறைந்து விட்டாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அதன் காரணமாக வியாதிகள் முட்டிவிட்டாலும் சரி, அந்த வியாதியை சுகமாக்கி கொள்வதற்கு டாக்டர்களிடம் போவதற்காக பணம் வேண்டும். மருந்துகளுக்கு பணம் வேண்டும். உணவே கிடையாது என்று ஆக்கப்பட்டு விட்டது. இப்போது மருந்துகளுக்கு பணம் வேண்டும். எந்த அளவுக்கு மோசமாகி கொண்டிருக்கின்றது. இதற்கு சான்றிதழ்கள் வேறு வரும். கிறிஸ்தவ பாதிரிகள்கிட்ட வரும், முஸ்லீம்கள் இமாம்கள்கிட்ட வரும். இவருக்கு இந்த நோய்க்காக பணம் தேவைப்படுது, பணம் கொடுக்க வேண்டும். ஷைத்தான்கள் வழிமுறை மிக கெட்ட வழிமுறைகளாக மாறிவிட்டது. நீங்கள் அத்தியாயம் 4 120 படிங்கள். ஷைத்தான் வாக்களிப்பதெல்லாம் கேடுகளை தவிர இல்லை, ஏமாற்றத்தை தவிர இல்லை, தீமையை தவிர இல்லை. உங்களுடைய அறிவு உங்களுக்கு புகட்டுவதெல்லாம் தீமையும் ஏமாற்றமும் கேடுகளையும் தவிர கிடையாது. ஆனால் இறைவன் அறிவிப்பு, சுகமாக வாழ்கின்ற அறிவிப்பு, அது அறிவு கிடையாது. ஏற்றுக்கொள்றீங்களா வேண்டாமா? ஏற்றுக்கொண்டேன். முதல் தரமாக நான் என்னுடைய அறிவிப்பின் மீது நிலைத்திருக்க விரும்புகின்றேன். பின்னர் என் அறிவை நான் உபயோகப்படுத்துகின்றேன். அந்த நாளைக்கு தேவையான அறிவை உபயோகப்படுத்துகின்றேன். அவ்வளோதான். அறிவு இஸ் எ டிஸ்போசபிள் மேட்டர். யூஸ் அண்ட் த்ரோ. என்னன்னைக்கும் அந்த அறிவு எனக்கு உபயோகப்படும் நினைக்காதீங்க. உங்களுடைய அறிவு உங்களுக்கு கூறும் ஒவ்வொரு நாளும் அறிவு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் தேய்ந்து கொண்டிருக்கின்றது. அதனை டெவலப்மெண்ட் என்று கூறுகின்றீர்கள். உங்களுடைய அறிவை நோக்கி உங்களுடைய அறிவு உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. எவ்வளவு பணம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு என்னுடைய அறியாமையும் என்னுடைய போதையும் எனக்கு அதிகமாகின்றன. குண நலக்கேடுகளில் தான் இவ்வளவு பணத்தையும் சம்பாதித்தேன். குணங்களை விடாமல் பணம் சம்பாதிக்க முடியாது, அதிக பணம் சம்பாதிக்க முடியாது. பொய்யும் புரட்டும் இல்லாமல் அநியாயமாக நான் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் எனக்கு நன்மையாக மாற வேண்டும் என்றால் இறை உணர்வோடு பயபக்தியோடு உங்களுடைய வியாபாரங்களை ஆரம்பிக்க வேண்டும். இறைவன் அதனை பெருக்க வேண்டுமே தவிர நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு நான் பெரும் பணம் சம்பாதிக்கின்றேன் என்று நீங்கள் முனையும் பொழுது நிச்சயமாக நாம் இறைவனை தவறவிட்டு விட்டோம். இனி ஆக கெட்ட வழிகளில் தான் நம்முடைய பணத்தை நாம் சம்பாதிக்க முடியும். குணக்கேடுகளின் அடித்தளத்திற்கு நாம் இறங்குகின்றோம். அதாவது நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு நாம் இன்று ஆயத்தமாகின்றோம், வித்திருக்கின்றோம், அடித்தளம் அமைக்கின்றோம். யார் ஷைத்தான்களுக்கு கூட்டாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு குணக்கேடுகளில் அமைந்து தன்னுடைய பொருளாதாரத்தில் மட்டும் பெருகி அதனை கெட்ட முன்னுதாரணமாக மனிதர்களுக்கும் ஆக்கி அவர்களையும் இதன் அளவில் ஈடுபாடு கொள்ள செய்து அவர்களையும் படிப்பாற்றலில் வாருங்கள், உங்களுக்கு பணம்தான் முக்கியம், பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்ற அந்த கோட்பாடுகளை கொண்டு நாம் என்னுடைய அறிவாக கொண்டு வாழ்க்கையினுடைய வழிமுறையாக கொண்டு இறைவனுக்கு விரோதமாகவும் துரோகமாகவும் நயவஞ்சகமாகவும் நான் என்னுடைய வாழ்க்கையில் என்று முழுமையாகிவிட்டேன். இனி வாழ்க்கை எனக்கு இல்லை என்று, இதற்கு மேல் வாழ்க்கையில் என்று இந்த வாழ்க்கையை ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். அவர்களுக்கு ஆரம்பமாக வாழ்க்கை இல்லை. நஷ்டங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் நோய்களும் வறுமையும் இன்னும் குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் மனிதனுக்கு மனிதன் விரோதமாகவும் துரோகமாகவும் வாழ்வதற்கு வழி இல்லாமல் ஆகும் பொழுது இவர்கள் மனித ஜென்மமே இல்லை என்று ஆக்கின்ற பிறகு வானங்களும் நிறுத்தி கொண்டன, பூமியும் நிறை உறிஞ்சிவிட்டன. அகதிகளாக வெளியேறுங்கள். இனி உங்களுக்கு இழிவான வாழ்க்கை. உங்களை நாடுகளுக்குள்ளேயே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகும்பொழுது அங்கு நீங்கள் இழிவாகத்தான் மதிக்கப்படுவீர்களே தவிர நீங்கள் இந்த நாட்டு மக்கள் தானே, ஒரு மாநிலத்திலிருந்து அடுத்த மாநிலத்தில் வந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டார்கள். சொந்த மாநிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இறைவன் தண்ணீரை நிறுத்திவிட்டான் மேலே, அதை பார்க்கல. இவன் தண்ணி தரல, அவன் தண்ணி தரல, அவன் தண்ணி தரல.
யார் நிராகரிப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, பெருமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, நான் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு எந்த வழியையும் இறைவன் அறிவிப்பனாக இல்லை. இப்போ 3 ஸ்டேட் இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, கேரளா இருக்குது. தண்ணி தர மாட்டேன்ட்டான்னு சொல்கிறீங்க. தண்ணி எப்போ திறந்து விடுறாங்க? அங்கே அதிகமாகிட்டு இருக்கும்போது தண்ணி திறந்து விடுறாங்க. ஏன்? தன் மக்கள் காப்பாற்றப்படணும், வெள்ளத்தில் வசிக்கிறதுக்காக வேண்டி. அப்படி தானே? கர்நாடகா தானே உங்களுக்கு மெயின் எதிரியாக இருக்காங்க. ஒரு தடுப்பு அணையை கட்டுங்க. தமிழ்நாட்டு பார்டரில் ஒரு தடுப்பு அணையை கட்டுங்க. கர்நாடகா நமக்கு தடுப்பு அணை கட்டுங்க. அங்குள்ள அணை காட்டில் பெரிய அணையாக கட்டுங்க. நீ திறந்து விடலன்னு சொன்னால் இது கட்டி முடியும் போது உன் தண்ணி என் ஊருக்குள்ளே வரலாம் பண்ணிடும். என்ன ஆகும்? கட்டிட்டு போய் திறந்து விட்டானே இல்லையா? எப்போதுமே ஒவ்வொரு வருஷம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. நாங்கள் பல வருஷம் தண்ணிலாம் வந்துட்டோம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த அணை கட்டிட்டா அதுக்குள்ளே தண்ணி திறந்து விடலைன்னு சொன்னால் என்றைக்குமே தண்ணி திறந்து விட முடியாது. அந்த ஊர் அடியுமா அடியாதா? இப்போ பாலிட்டிஷியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, மக்கள் கூடுறான்னு சொல்லுவாங்களா? யார் நிராகரிப்பவர்களாக வாழ்கின்றீர்களோ, சாதாரண வழி இவ்வளவு வருஷமாக தண்ணி திறந்து விடலன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு 3 பக்கம் கட்டுங்க. ஒரு பக்கம் கட்டுங்க போதும், மற்ற பக்கம் எச்சரிக்கை. ஆந்திராவுக்கும் எச்சரிக்கை, கேரளாவுக்கும் எச்சரிக்கை. ஒன்று கட்டு. அந்த அறிவு கிடையாது. உங்களிடம் இல்லாத வழிமுறைகள் இல்லை. இறைவன் அறிவித்தால் அந்த வழி உண்டு. இதுக்கு காவிரி ஆணையம், மண்ணாங்கட்டி ஆணையம், என்னென்ன தடுப்புக்கு தண்ணீர் தரக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன இருக்குதோ அவ்வளோ வேலை பண்ணிட்டு. ஆக தெளிவான ஒரு உதாரணம் கூறப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு எந்த வழியும் இல்லை. நான் என்று கூறிக்கொண்டிருக்கும் வரையில், பெருமை கொண்டிருக்கும் வரையில், பணம் என்ற ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கை என்று நீங்கள் உணவுக்கு பதிலாக பணத்தை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவ்வளவு நோய்களுக்கும், ஒவ்வொரு நோய்க்கும் கடும் பத்தியம் உணவு என்பதை கூடாது என்பதும், இனி உணவுக்கு பதிலாக விஷங்களை சாப்பிட்டு வாடுங்கள் என்று உங்களுக்கு இன்று வரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கூடிய அந்த சத்தியத்திற்கு கட்டுப்படுங்கள், பயந்து கட்டுப்படுங்கள். வேண்டாம் இனி இந்த வாழ்க்கை என்று இப்பொழுது உள்ளட்சம் வர வேண்டும். இந்த மாதிரியான நாளைய வாழ்க்கை பற்றிய பயம் இல்லாத வாழ்க்கை வாடும் வரையில், அந்த சூழ்நிலை உங்களுக்கு வரும் வரையில் நோய்களும் நீங்காது, வறுமையும் நீங்காது. இந்த இரண்டையும் கொண்டு மட்டும்தான் நீங்கள் இறைவனுக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்காக இறைவன் விதித்திருக்கின்றான். வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் பிடிக்காத வரையில் இறைவனை பற்றி எந்த ஒரு எண்ணமும் நீங்கள் கொள்ள மாட்டீர்கள். ஆக இறைவன் நம் மீது அன்பு கூர்ந்தவனாக, நம்மை மன்னித்தவனாக, நம் மீது கருணை கொண்டவனாக வறுமையையும் நோய்களையும் நமக்கு கொடுத்திருக்கின்றான். நான் ஒருவன் தான் என்பதை நீங்கள் பட்டாதான் புரியுங்களுக்காக வேண்டிய உங்களை நீக்கிடல, உங்களை முடிச்சிடல, வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் திரும்பும் பொழுதெல்லாம் பணம் என்ற ஒன்று நீங்கள் அவனிடம் விரும்பும் வரையில் இன்னும் அதிகமான அடி, இன்னும் சவுக்கடி கிடைக்கும். தெளிவுபடுத்தப்பட வேண்டியவற்றை தெளிவுபடுத்தும் வரையில் நிச்சயமாக அவன் உங்களை வழிகேட்டு விடுவனாக இல்லை. ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கேட்டோம், மாறு செய்தோம் என்று நாம் வாழ வேண்டாம். சத்தியம்தான் கேட்டோம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பேசுறதுக்கு நல்லா இருக்கும், மாறு செய்வோம் என்று போகும் பொழுது யார் தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இனியும் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இதுக்கு மேலேயும் இதுதான் சத்தியம் தெரிஞ்ச பிறகு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நான் பிரார்த்திக்க போகிறேன், கடவுளை நம்ப போகிறேன் சொல்லும் பொழுதெல்லாம் அவனை தவிர கதி இல்லை என்ற அந்த உணர்வு வர வேண்டும். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அந்த உணர்வை உங்களுக்கு கொண்டு வரும். அவனை தவிர கதி இல்லை என்பது அதனுடைய பொருள். அல் லாஹு 3 வார்த்தைகள். அல் என்பது தி, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை தி. லா என்பது இல்லை, ஹூனா அவனை தவிர. அந்த கதி இல்லை என்ற உணர்வு வேண்டும், அதுதான் அல்லாஹ். நீங்கள் 1000 பெயர் வைக்கலாம், இந்த அர்த்தம் இருந்தால் அந்த பெயரை கொண்டு அடையுங்கள். இந்த அர்த்தம் இல்லாத வரையில் அந்த பெயரை கொண்டு அடைக்க முடியாது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்க போகிறீங்க, ஐயா உங்கள்கிட்ட கும்பிட்டு விடுறேன், ஒன்றை தவிர கதி கிடையாது, எனக்கு உதவி செய்யணும்னு காலில் விழுந்துங்களா இல்லையா? அந்த இடத்துக்கு தானே போகணும். போகும்போதெல்லாம் மனுஷங்கள்ட்ட காலில் விட போகும்போதே அப்படி தானே போகிறீங்க. இறைவனுடைய காலில் விட போகக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஃபேன்சி பேரை வச்சுட்ருக்கீங்களே தவிர உன்னை தவிர கதி இல்லைங்கிற அந்த பேரை விட்டுட்டீங்க, காணாக்கிட்டீங்க.
உங்களுடைய கற்பனைகள் அறிவித்த பெயர்களை வைத்திருக்கின்றீர்கள். எந்த விதமான சத்தியமும் எந்த விதமான வழிமுறையும் அடிப்படையும் இல்லாத வார்த்தைகளை கொண்டு கடவுளை என்று அழைக்கின்றீர்கள். அவ்விதமாக அல்ல. அல்லாஹ் என்று அடையுங்கள், அல்லது அருளாளனே என்று அடையுங்கள். இதை தவிர அழைப்பிற்கு உரியவன் கிடையாது. பேரருளாளன் என்று அடையுங்கள், பேரறிவாளன் என்று அடையுங்கள், கருணையுடையவன் என்று அடையுங்கள். உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த அடிப்படைக்கு முதலில் வாருங்கள், பிறகு அடையுங்கள். அவனிடம் நீங்கள் திரும்பும் பொழுது உணவை கேளுங்கள். உங்களுடைய அவ்வளவு உணவும் உங்களுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுவரையில் நீங்கள் சம்பாதிப்பது உங்களுக்கு நன்மையானது இல்லை. உணவு உங்களுக்கு அபரிமிதமாக அவன் உங்களுக்காக படைப்பான். அதற்காக நீங்கள் பணத்தின் பக்கம் போக வேண்டாம். பணம் என்று கேட்காதீர்கள், உணவை கேளுங்கள். இப்பொழுதைக்கு உபயோகப்படுத்துவதற்கு நிச்சயமாக பணத்தை தருகின்றான். நாளைக்கு இந்த பணம் தேவைப்படாது, உங்களுக்கு அபரிமிதமாக உங்களுக்காக படைப்பான். இந்த வாழ்க்கை வேண்டுமா வேண்டாமா? அவ்விதமாக இல்லை, எனக்கு பணம்தான் முக்கியம் என்று இனியும் நாம் நம்முடைய உள்ளத்தில் கொண்டிருப்போமே. ஆனால் நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், நான் உங்களுக்கு எந்த அநியாயமும் செய்யவில்லை. உங்களுக்கு நீங்களே அநியாயத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அது மிக பொருத்தமானதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு வறுமையை கொண்டும் சோதித்தேன், உங்களுக்கு நோய்களை கொண்டும் சோதித்தேன், பிரச்சனைகளை கொண்டும் சோதித்தேன், நாளைய வாழ்க்கையை பற்றிய சிறு உள்ளச்சத்தை கொண்டும் சோதித்தேன். அத்தியாயம் 2 வசனம் 155. நிச்சயமாக அவன் உங்களுக்கு நல்லறிவையும் நல்லுணர்வையும் புகட்டுவதற்காக ஓரளவு அச்சத்தை கொண்டு சோதித்தேன். ஓரளவு. இப்பவும் அந்த ஓரளவு அச்சம் இருக்கின்றது. அச்சம் எதை பற்றி? பசியை பற்றி. பசி என்றால் உணவுக்கு நாளைக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்ற அந்த சத்தியத்தை கொண்டு அந்த அச்சத்தை அமைத்தேன். இன்றைக்கி இவ்வளோ பத்தியம் போட்டுக்குவேன், நாளைக்கு என்ன கதியாக போகிறோம், இதுவும் இல்லாமல் போயிடுமே. ஒவ்வொன்றாக பத்தியம் அதிகமாக கொண்டிருக்கின்றது, எந்த உணவும் சாப்பிட முடியவில்லை. ஓரளவு அச்சத்தை கொண்டும். அந்த அச்சம் பசி சம்பந்தமானது. சில இழப்புகள், உங்களுடைய பொருளாதாரத்தின் இழப்புகள், உங்களுடைய முயற்சிகளின் உழைப்புகளின் அதனுடைய விளைச்சல்கள் உங்களுக்கு இல்லை என்று ஆகிவிட்ட இழப்புகள், உங்களுடைய உயிரோட்டத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகள். பலகீனமாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன். முந்தி நான் உழைத்தது போன்று இனியும் நான் உழைக்க முடியாது. முன்னர் வாழ்ந்த வாழ்க்கையில் நான் வாழ முடியாது. வயதாகிக் கொண்டிருக்கின்றது. நோய்களும் என்னை பற்றி கொண்டன. வறுமையும் இருக்கிறது. களைப்பும் மிகுதியாகிவிட்டது. உடலில் தெம்பும் இல்லை, மனசிலையும் தெம்பும் இல்லை. ஓரளவு அச்சத்தை கொண்டும் பசியை கொண்டும் உடல்கள், உயிர்கள், பொருள்கள் ஆகியவற்றினுடைய இழப்பின் காரணமாகவும் சோதிப்போம். ஆக உடலினுடைய மெலிவு, பலவீனம் கொண்டு சோதிப்போம். ஓரளவு தான். இன்னும் உங்களுக்காக உழைக்க முடியும். உயிர் இனிமேல் எனக்கு வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு போச்சுங்கிற அளவுக்கு என்னுடைய உயிரிழத்தில் குறைவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. பலகீனத்திற்கு மேல் பலகீனம். உங்களுடைய விளைச்சல்கள், பொருள்கள் ஆகியவற்றின் இழப்பை கொண்டு ஓரளவு தான் இன்று நகர்ந்து கொண்டிருக்கின்ற சோதிப்போம். இந்த நிலையின் போது யார் தெரிஞ்சுவிடுகின்றார்களோ, என் இறைவனை தவிர கதியில்லை என்று திரும்பிவிடுகின்றார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் அவர்களை மன்னித்து தன்னுடைய கருணையிலும் தன்னுடைய அருளிலும் புகுத்த தன் மீது கடமையாக்கி கொண்டான். மனிதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அவர்களுக்கு உதவி புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். இன்னும் யார் வழிகேட்டிருக்கின்றார்களோ அவர்களை இன்னும் வழிகேட்டு விடவில்லை. இன்னும் இறை உணர்வை அமைத்திருக்கின்றான். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை அவன் அமைத்துக் கொண்டிருக்கின்றான். இது இறுதியான நிகழ்ச்சியா அல்லது இனியும் உங்களுக்கான காலத்துவன் இருக்கிறதா என்பதை அவனை சொல்லி அறிய மாட்டார்கள். எனினும் எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றதோ, நமக்கு ஆம் சத்தியம்தான் தெளிவுபடுத்தப்படுகின்றதோ, அது இறுதியாக வரக்கூடிய அந்த வாக்காக இருக்கின்றது. ஏனெனில் இறைவனுடைய வாக்கு, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிதமின்றி விட்டீர்கள். நீங்கள் தெளிவுபடுத்தப்படும் வரையில் நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் என்பதை மறத்து போனவர்களாக மறந்துவிட்டதன் காரணமாக நினைவூட்டப்பட்டு அதனுடைய சத்தியமும் உங்களுக்கு உணர்வுபூர்வமாக தெளிவூட்டப்படும் வரையில், நீங்களும் அதனை ஏற்றுக்கொள்ளும் வரையில் உங்களை அவன் வழிகெடுப்பவனாக இல்லை, இன்னும் அறியக்கூடிய சக்தியை தக்க வைக்கின்றான். உங்களுக்கு நினைவூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. உணவு முக்கியம். பணம் என்பது தரித்திரர்கள் கொடுக்கக்கூடிய ஏமாற்று வேலை. ஷைத்தான்கள் அறிவிக்கக்கூடியது பணம். அது ஏமாற்று. பணத்தை கொண்டு நீங்கள் வாழ முடியாது. அது சத்தியம். அத்தியாயம் 420 படித்தோம்.
நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் ஏமாற்றத்தை தவிர கிடையாது. இன்னும் 123 அத்தியாயம் 4 123 நீங்கள் விரும்பியபடியோ அல்லது வேதத்தை உடையவர்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், வேதத்தை கொண்டு பேசிகிட்டு இருக்கிறேன். நான் சொன்னதன் காரணமாக அதுவும் நடந்து முடிஞ்சிருமா? நீங்கள் விரும்பியபடியோ வேதத்தை விரும்பியபடியோ நிச்சயமாக நடப்பதில்லை. யார் ஒருத்தன் அவனை தவிர கதி இல்லை என்று அந்த அமைப்பு கொஞ்சம் மீறுறானோ நிச்சயமாக தீமை செய்துகின்றான். அந்த தீமைக்குரிய தண்டனையை அவன் அனுபவித்தே தீர வேண்டும். அதனால் நீங்களாகட்டும் நானாகட்டும் கஷ்டப்படும்போது அல்லாஹ் என்று அந்த பொருள்படக்கூடிய உன்னை தவிர கதியில்லைன்னு சொன்ன பிறகு மனிதர்களையும் இணை வைத்து பணத்தையும் இணை வைத்து வாழ்வதன் காரணமாக நான் எனக்கு எதிராக சம்பாதித்து கொண்ட தீமை, அவரவர் தீமையில் அவர் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அந்த ஒரு பலவீனம் எல்லோரிடமும் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பலவீனம் வரும்பொழுது அவன் உங்களை தேற்றும் பொழுது நன்றியுடையவர்களாக நீங்கள் இருங்கள். அந்த நன்றி நிச்சயமாக முன்பு போல் நான் பணத்தின் பக்கம் செல்லக்கூடாது என்ற அந்த அடிப்படை, அவனை தவிர கதியில்லை என்ற அந்த அடிப்படை. அத்தியாயம் 4 147வது வசனம், நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருங்கள், நிச்சயமாக இறைவன் உங்களை பற்றி திருப்தியடைவான். இன்னும் தன்புறமிருந்து அதிகமான நேர்வழியையும் அதன் மீது நம்பிக்கையையும் அதிகரிப்பான். சத்தியத்தின் மீது உங்களை உறுதியாக்கி வைப்பான். ஆகவே நம்பிக்கையுடன் உங்களுக்கு நேர்வழியோடு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்ததன் காரணமாக அமைக்கின்றான். இப்பொழுது எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஓரளவுக்கு உள்ளட்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்தியாயம் 2 155 எந்த நிமிடமும் எந்த நொடியிலும் எந்த வாழ்க்கையிலும் எந்த தருணத்திலும் நமக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியாகும். அதை கொண்டு இப்பொழுது நாம் அறிவிக்கப்படுகின்றோம். நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டும் நம்பிக்கை கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் எந்த லாபமும் இல்லை இறைவனுக்கு. நீங்கள் இன்னும் அதிகமான அழகான வாழ்க்கையை பூத்தப்படுவீர்கள். உணவு கேளுங்கன்னு சொல்கிறது தப்ப, அதை விரும்பணுங்கிறது பெரிய பாரமாக இருக்குது. பணத்துக்கு இல்லாமல் இதை கேட்குறாங்க, பணத்தை கேட்காம இதை கேட்குறோமே பெரிய பாதகமாக இருக்குது. பணத்தை தான் கொடுத்துருக்குறோமே உங்களுக்கு, அதை கொண்டு முடிஞ்ச வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க. 100% கெட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க, போதாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. பணத்தை வச்சுக்கிட்டோம் ஒரு அளவோடு கொடுக்கப்பட்டாலும் வயிற்றுக்கு இருக்குது. ஏன் போதாத்தனம் ஏற்பட்டுச்சு? நோய்கள். அப்போ நீங்கள் சாப்பிட்டது விஷமா உணவா? விஷம் சாப்பிட்டா உடம்புக்கு வருமா, உணவு சாப்பிட்டா உடம்புக்கு வருமா? அப்படி என்றால் உங்களுடைய உணவை விஷமாக்கியது யார்? உயிரோட்டம் இல்லாததன் காரணமாக முழுமையாக இயங்கவில்லை உறுப்புகள். அந்த உயிரோட்டமின்மைக்கு காரணம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட கேடுகள். உயிரோட்டத்தை குறைத்தது அந்த கேடுகள் தான். கவலையும் பயமும், உங்களுக்கிடையே சண்டைகளும் சச்சரவுகளும், உங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அவ்வளவு பேதங்களும் குரோதங்களும் பகைமையும் வெறுப்பும் அவ்வளவும் உங்களுடைய உயிரோட்டத்தை பாதித்துவிட்டது. மனிதர்களை நீங்கள் விஷமிகளாக பார்த்தீர்கள். மனிதர்கள் நிச்சயமாக அல்லாஹ் மீது அன்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹும் அவர்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றான். அவனை தவிர கதி இல்லை என்று யார் விரும்புகின்றார்களோ அவர்கள்தான். அவனை தவிர கதி இல்லை என்ற அந்த நினைவுக்கு வரும் வரையில் நாம் இறைவனால் கைவிடப்பட்டவர்களாக இன்னும் ஆகவில்லை, கைவிடப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம் என்ற அந்த பயத்தை கொண்டிருங்கள். இறைவனே என்று திரும்பும் பொழுது உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த எண்ணம் நமக்கு மேலோங்க வேண்டும். எனக்கு உடம்புக்கு முடியல, நான் கடவுள்கிட்ட போகிறேன், உன்னை தவிர கதியில்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறேன், நீங்கள் தான் காப்பாற்றணும். யார் பணத்தின் பக்கமும் டாக்டர்கள் பக்கமும் செல்கின்றோமோ பயந்து கொள்ளட்டும், அதிகமாக பாவனை சேரட்டும். தவறு செய்கின்றேன், உன்னைத்தான் கதி என்று வருகின்றேன். அடுத்த நிமிடம் பிரார்த்தனை முடிக்க டாக்டர்கிட்ட ஓடுறேன், நீ தான் கதி என்று. அவனுக்கோ முடியாது. அறிவில்லாதவர்கள் தெரியும், அவர்கள் கையில் தான் மரணமடைய வேண்டும். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டில் போனால் ஹார்ட் தொந்தரவு குறைஞ்சி அவர் நார்மலாகி செத்து போனார்னு ஹிஸ்ட்ரி இருக்கா, அந்த ஹார்ட் தொந்தரவுல செத்து போனான்னு இருக்கா. கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டில் போனால் கிட்னி தொந்தரவுகளின் காரணமாக செத்து போகிறாரா, அல்லது கிட்னி தொந்தரவு சுகமாக்கப்பட்டு ஒரு இயற்கையான மனித அமைப்போடு சாப்பிட்றாரா. அவர்கள் கைகளால் அதே கொடுமையோடு மருந்துகளையும் உட்கொண்டு உங்களை விஷத்தன்மையுடையவர்களாக ஆக்கிக்கொண்டு நம்பிக்கையும் இழந்தவர்களாக இறைவனிடம் சென்று நீதான் உதவி என்று கடைசியாக கதறும்போது நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், இந்த கதறுதல் என்னிடம் ஒருபோதும் எனக்கு செல்லுபடியாகாது என்று. அத்தியாயம் 4 வசனம் 18. அத்தியாயம் 4 வசனம் 18.
எவர் தீமையையே செய்து கொண்டிருந்து இறைவனுக்கு விரோதமாகவே தனக்கும் விரோதமாகவே நடந்து கொண்டு இறைவனுக்கு பகிரங்கமான நயவஞ்சகமாக உன்னை தவிர கதி இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த நொடிப்பொழுது டாக்டரிடம் சென்று நீயே கதி என்று யார் சொல்லி கூறுகின்றார்களோ, தங்களுக்கு ஆன்மாவை தொலைத்து கொண்டார்களோ, நன்மையை தவிர அவ்வளவையும் தங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு தீமைகளில் தங்களை வாழ்வதுதான் உன்னதமான வாழ்க்கை, அதுதான் மனிதர்கள் கடைபிடிக்கக்கூடிய வாழ்க்கை, இது மட்டும்தான் நியாயமான வாழ்க்கை என்று அநியாயத்தை நியாயமாக எடுத்துக்கொண்டு தீமைகளில் வாழ்கின்றார்களோ, அதிலேயே தங்களை அதிகரித்துக் கொண்டு இறுதியாக மரணம் வரும்பொழுது உன்னை தவிர கதியில் என்று கூறுகின்றார்களோ, அவர்களிடம் இருந்து எந்த பிரார்த்தனையும் இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களுக்கு மன்னிப்பும் இல்லை, நரக வேதனையே போதுமானது. யார் தீமைகளிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு அதிலேயே அதிகமாகி பின்னர் மரணம் நெருங்கும் பொழுது என் இறைவனே உன்னை தவிர கதியில்லை என்று யார் திரும்புகின்றார்களோ அவர்களை திரும்புவதில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இப்போ தான் எல்லாரும் நான் உன்னை கதறினே கெஞ்சினே கேட்டனே நீ கைவிட்டுட்டியேன்னு கதறுவாங்க. உனக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்கான்னு அவனுக்கு கேட்பாங்க. நீ கல்லான்னு கேட்பாங்க. அதை ஏற்கனவே தெரியுமே. அது பேசாதுன்னு தெரியும், பார்க்காதுன்னு தெரியும். உள்ளத்தில் தான் இருக்கக்கூடிய கடவுள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய மகாசக்தியை கைவிட்டேன், எல்லாமே போச்சுன்னு சொல்லிட்டு இறுதியாக ஏமாற்றை கற்றுக் கொடுத்த அந்த ஷைத்தானை பின்பற்றி ஷைத்தானை வழிபட்டதனுடைய விளைவு நாம் அந்த கடவுளையே போட்டு உடைப்போம். கோபத்தில் பள்ளிவாசலுக்கும் போக மாட்டேன், கோபத்தில் உண்மைதான். அப்படியே வெளியேற்றாலும் பரவாயில்லை, திரும்ப அங்கே தான் போவாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டியவற்றை தெளிவுபடுத்தும் வரையில் வழிகேட்டு விடுபவனாக இல்லை. இறுதியாக சொல்கிறாங்களே இல்லையா, நீ கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போன்னு கேட்பாங்களே இல்லையா, உனக்கு இருதயமே இல்லையா, நெஞ்சே இல்லையான்னு கேட்பாங்களே இல்லையா, சொல்கிறதுமே காலை வெள்ளையான்னு கேட்பாங்களே இல்லையா. கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சு கடைசியில் உங்கள் கையாலேயே அதை நாசமாக்குறீங்க இல்லையா, கோபத்தை போட்டு அடிக்கிறீங்க, உடைக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்களே இல்லையா கடவுளையே. இதன் பிறகும் தெளிவுபடுத்த வேண்டியது என்ன இருக்கின்றது? அதன் பிறகும் அவர்கள் மீண்டும் தங்களுடைய பழைய தவறின் பக்கமே செல்கின்றார்கள். அப்பொழுதும் கூட உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த உணர்வும் இல்லை, மீண்டும் தங்களை ஏமாற்றிக் கொள்ளும் விதமாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அத்தியாயம் 9:115. எந்த ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி, அத்தியாயம் 9:115, எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குற்றமாக கொண்டதாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய போக்குகளிலிருந்து தங்களை அவர்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய பழைய வழிமுறைகளிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவ்விதமாக பாதுகாத்துக் கொள்ளாத வரையில், திருந்தாத வரையில் இறைவன் நிச்சயமாக அவர்களுக்கு அத்தாட்சிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றான், தெளிவுபடுத்தும் விதமாக. இன்னமும் எனக்கு கேட்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்றால் நிச்சயமாக இறைவன் தன்னுடைய அருளை கொண்டு உங்களை வழிநடத்துகின்றான். இன்னும் தெளிவுக்கு மேல் தெளிவு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தே உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவனை தவிர கதி இல்லை என்ற அடிப்படையை கொண்டு வாழ வேண்டும் என்று இறைவனிடம் கும்பிட்ட பிறகு வெளியில் வரும்பொழுது மனிதர்களை இறைவனிடம் கும்பிட்டோமே, இவனிடம் செல்கின்றோமே என்ற அந்த பாகுபாடு பிரித்து பார்த்து நயவஞ்சகமாக துரோகமாக இறைவன் முன்பாக நின்றுவிட்டு இப்பொழுது அவனுக்கு பின்பாக நயவஞ்சகமாக மனிதர்களை நான் உதவி நாடுகின்றேன். நயவஞ்சகர்களையும் துரோகிகளையும் நிச்சயமாக இறைவன் நேசிப்பதில்லை. அவர்களுக்கு பிரார்த்தனை என்பது கிடையாது. ஆகவே அவர்கள் தங்களுடைய இறைவனுடைய தண்டனைக்கும் வேதனைக்கும் பயந்து கொள்ளட்டும். இன்னமும் நாம் இறைவனுடைய வேதனை அனுபவித்ததில்லை. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் வேதனையும் நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து உங்களுக்கு ஒரு சொற்பமாக கொடுக்கப்பட்டு அனுபவித்து பாருங்கள், முடிந்தால் உங்களுடைய அறிவை கொண்டு நீக்கிக் கொள்ளுங்கள் என்றுதான். கிடையாது. ஒவ்வொரு முறையும் என்னுடைய சிறு தொந்தரவாக ஆரம்பித்து பெரிதாக வளரும் வரையில் ஒவ்வொரு முறையும் என்னுடைய முயற்சிகள் என்னுடைய கஷ்டங்களையும் நோய்களையும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன என்று தெரிந்த பிறகும் அதிலே கிடைக்கின்றோம் என்றால் நிச்சயமாக தெளிவுபடுத்தப்பட்ட பின்னர் நாம் வடிதலின் காரணமாக வடிகட்டி விட்டு விட்டான். எந்த அளவுக்கு என்றால் டாக்டரிடம் போய் செத்த பிறகு இறைவன் கொண்டு விட்டான் என்று கூறுவார்கள். டாக்டரிடம் செல்லாமல் வீடுகளிலிருந்து இயற்கையாக மரணமடைந்தால் இவர்கள் கொண்டு விட்டார்கள் என்று கூறுவார்கள். டாக்டரிடம் சென்றிருந்தால் பிழைத்திருக்கலாம் என்று கூறுவார்கள். அங்கே போய் செத்தா, டாக்டர்கிட்ட போய் செத்தா டாக்டர் கொண்டுட்டான்னு சொல்ல மாட்டாங்க, இறைவன் கொண்டுட்டான். வீட்டில் டாக்டர் வேண்டாம், மரணம் அடைந்தால் வீட்டிலே மரணம் அடைன்னு சொல்லிட்டு நாம் பார்த்துட்டு இருந்து சொன்னால் இவங்க கொண்டுட்டாங்க. எந்த அளவுக்கு நாம் வடிகட்டி விட்டோம், தரிகிட்டவர்களாக ஆகிவிட்டோம் என்பதற்கான அடையாளத்தை நாம் ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு நாள் முழுவதும் ஆயுள் முழுமையிலும் உதாரணங்கள் கொண்டு வர முடியும். ஆனாலும் ஒரு சில உதாரணங்கள் ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதுங்கிற மாதிரி நாம் இன்று
ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டியவற்றை தெளிவுபடுத்தும் வரையில் நிச்சயமாக வடிகட்டிவிட மாட்டான். ஆனால் வடிகட்டில் விடப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், மருத்துவர்களை தவிர கதி இல்லை என்று, பணம் இருந்தால் தவிர கிடையாது என்று வடிகட்டில் ஆகிவிட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பின்பற்றுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இறைவன் ஒருவன் தான் கதி என்ற அடிப்படையில் தான் நீங்கள் இறைவன் பக்கம் செல்கின்றீர்கள். அந்த அடிப்படை நீங்கள் உண்மையாக்குங்கள். அவனை விட்டு வெளியேறும் பொழுது மனிதர்களை நீங்கள் அவனுக்கு இணையாக ஆக்காதீர்கள். இணை வைக்கும் பாவத்தை நிச்சயமாக மன்னிப்பதில்லை. ஆக இன்று நாம் நம்முடைய இறைவனிடம், எங்கள் இறைவனே எங்களை வடிகேட்டில் விட்டுவிடாதிருப்பாயாக, எங்களுக்கு நேர் வழி கிடைத்திருக்கின்றது. அத்தியாயம் 3 வசனம் 8 உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். நாங்கள் நேர்வழியை கேட்டுக்கொண்டோம், மாறு செய்ய வேண்டாம், எங்களுக்கு உதவி செய். எங்களுடைய இருதயங்கள் நிச்சயமாக உனக்கு பணிகின்றன, உண்மைதான் என்று, சத்தியம்தான் என்று. பிறகு நாங்கள் ஷைத்தானுடைய ஏமாற்றின் பக்கமும் பொய்களின் பக்கம் போய்விட வேண்டாம். எங்கள் இருதயங்கள் இந்த நேர்வழி ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களை வழிதோறுமாறு விட்டுவிடாதிருப்பாயாக. நிச்சயமாக நீ மாபெரும் கொடையாளி, அன்புடையவன், அருளாளன். அருளை கொண்டு எங்களை வாழ வைப்பாயாக. உன்னுடைய அருளிலிருந்து எங்களை விளக்கியவர்களாக எங்களை தனித்துவிடாதிருப்பாயாக. உள்ளட்சத்தை கொண்டு எங்களை வாழ வைப்பாயாக. எங்கள் இறைவனே, உன்னை தவிர பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பவன் இல்லை. இனி உன் பக்கம் திரும்பும்போது உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த அமைப்போடு தான் திரும்புவேன். உன்னை விட்டு மீறும் பொழுது அதே அமைப்பில் நீ என்னை வழிநடத்து. அனைத்து பொறுப்புகளையும் உன்னிடமே நான் ஒப்படைத்து விட்டேன். நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொள்வதில் நீயே மிகச்சிறந்தவன். உன்னையே அடைக்கலமாக கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம்.